உன்னதமானவரே, உயர்ந்தவரே, அப்பா கண்மலையின் மேலே உயர்த்தி வைக்கிறவரே, ஐயா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல மேய்ப்பர் நீராயிருக்கிறீங்க. எங்கள் நல்ல மேய்ப்பரை நல்ல மேய்ச்சலுக்கு அழைத்து செல்கிறவரே ஐயா. தோர் ராஜா ராஜா, அந்த நல்ல மேய்ச்சலை நாங்கள் கண்டடைய இன்னைக்கு எங்கள் ஆவியை நாங்கள் உருமனப்படுகிறோம். ஓ ரிபனதரா பாபா பாபா, உம் பிரசன்னம் வேண்டும் ஐயா. ஓ இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறவரே, ஓ தேவ பிரசன்னம் இறங்கி வருவதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ன சபையை மூடுவதற்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே சபையை நிரப்புவதற்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்திலே நிற்க அப்பா கிருபை தருபவரே உமக்கு நன்றி. அப்பா உம் பிரசன்னம் வரும்போதே உம் தூதர்களும் இங்கே வந்து விட்டார்கள் ராஜா. அப்பா தோ ராஜா, இந்த சபை முழுவதும் உடைய தூதர்கள் பாளையம் இறங்கி இருப்பதற்காய் கூட ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தோ ராஜா, உடைய பிரசன்னத்திலே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நிரப்ப போவதற்காய் நன்றி. இந்த பலிப்பீடம் ஒரு அக்கினியிலே நிரப்புவதற்காய் நன்றி. ஓ நன்றி அப்பா, நன்றி நன்றி. பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 என்று உம்மை முழங்கத்தக்கதாக ஆண்டவரே அப்பா, உதட்டிலே அல்ல ஆண்டவரே, உள்ளத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியுடைய ஒத்தாசையோடு அப்பா உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த அப்பா எங்கள் ஆவியோடு இணைகிற பரிசுத்த ஆவியானவரே இன்னுமாய் உம்மை வரவே இருக்கிறோம். எங்கள் மத்தியில் இன்னுமாய் உம்மை வரவே இருக்கிறோம், இன்னுமாய் உம்மை வரவே இருக்கிறோம். ஓ ராஜா, உம்முடைய அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காய் நன்றி. நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கவனித்து பார்க்கிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே, பரிசுத்தரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஓ நன்றி 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 அப்பா. நல்ல தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். வல்லவரே, நல்லவரே ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மேலான அன்பை நாங்கள் ருசித்து உம்மை ஆண்டவரை உயர்த்த துதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே தோ உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஓமை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். மகிமையின் தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். யாவரையும் நிரப்புவதற்காய் நன்றி. நிரப்புகிற உம்முடைய பிரசன்னம், நடத்துகிற உம்முடைய பிரசன்னம் அப்பா, தோராஜா தொடுகிற உம்முடைய பிரசன்னம் அப்பா, அதற்காக நன்றி. அற்புதங்களை செய்கிற உம்முடைய பிரசன்னத்துக்காய் கூட நன்றி. நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் போதும் ஐயா. அப்பா தோராஜா, எங்களை நடத்த உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரை நடத்த ஓ ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே, ஆண்டவரை துதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? இன்றைக்கு ஆண்டவர் பெரிதான காரியத்தை நம்ம மத்தியில் செய்ய போறாரு. ஆமென். சோகத்தோட வந்திருப்பீங்க, சமாதானம் இல்லாமல் வந்திருப்பீங்க, ஆனா இங்க வந்தோன்னா ஆண்டவரோட பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் தொட போகுது. அல்லேலூயா. நம் தேவன் நல்லவரா இருக்கார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவர் நாமத்தை சொல்லி சொல்லி நம்ம துடிக்கும் போது நமக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். ஆமென். ஓ எஸ் லார்ட். அப்படி உற்சாகத்தோடு கைகளை தட்டி தேவனுக்கு துதிப்போமா? என் ஆத்மாவே, என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே, என் உள்ளமே அவர் நாமத்தை
பிரசன்னத்தை ஊற்றும் அப்பா. உன் பிரசன்னத்தை ஊற்றும் ஆவியானவரே. ஓ நீ வாரும் ஆவியானவரே. ஆண்டவரே நீ இல்லாத இந்த வாழ்க்கையும் இல்லை ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நீ இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்பா. உன் பிரசன்னம் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ என்னை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. தகுதி இல்லாத என்னையை நீங்க தகுதிப்படுத்தினீர் ஆண்டவரே. ஓம் பிரசன்னம் தான் ஆண்டவரே எனக்கு போதும் அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஆண்டவரே உம் பிரசன்னம் மாற்றும் போதும் அப்பா. ஆண்டவரே உம் பிரசன்னம் மாற்றும் போதும் அப்பா. ஓ நீ இறங்கி வாரும் ஆவியானவரே. Feel the presence of Lord, the divine spirit over your Lord. Feel the divine spirit over. Oh yes Lord. நன்றி செலுத்துகிறோம். நீர் இல்லாமல் நான் இல்லையே. நீர் சொல்லாமல் ஆண்டவரே நீ இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. Yes.
மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதியோ. உங்க பிரசன்னம் தான் இவரே. உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே. மறுபடியும் சொல்லுவோமா? உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. ஆண்டவரோட பிரசனம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே இல்லை. அவர் பிரசனம் இருக்கிறனால தான் நம்ம மூச்சு காத்தெல்லாம் நம்ம சுவாசிக்கிறோம். அவர் பிரசனம் இல்லாமல் நம்ம ஒன்றும் இல்லை. அவர் இல்லாமல் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றி அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி
அன்பானவர்களே, பல பேர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார்கள், கேட்டிருக்கேன். ஆனால் இது இந்த கதை மீண்டும் என் ஞாபகத்துக்கு வந்தது. அதை உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு என்னுடைய செய்திக்குள்ளாக நான் போக விரும்புகிறேன். எத்தனை பேர் தாமஸ் எடிசன் அவரை தெரியும்? 18வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சாதனைக்காரர், ஒரு பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பு சாதித்தவர். பல கண்டுபிடிப்பு இந்த உலகத்தில் பல பேர் பல விதத்தை கண்டுபிடித்தார்கள். அதில் இவர் ஒருத்தர் தாமஸ் எடிசன். இன்றைக்கி அவருடைய காரியம் ஒருவேளை உங்களுக்கு தெரியலாம். அவருடைய தாயார் கடவுள் மேல் பக்தி உள்ளவர்கள், சபைக்கு சரியாக போகிறவங்க, ஆண்டவர் மேலே டிவோட்டாக இருந்தவங்க. அவங்க ஒரு ஆசிரியர். தன் பிள்ளைக்கு தோமஸ் என்று பேர் இட்டிருக்காங்க. அவங்க பேர் நான்சி மெத்தியூ. ஸோ மகனுக்கு தோமஸ் என்று பேர் எடுத்திருக்காங்க. ஆண்டவரை அந்த தாய்க்கு ஒரு அழகான பையன், அவன் தான் தோமஸ். இந்த கதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பிரியமானங்களே, இந்த மகன் வளர்ந்து கொண்ட சிறு வயதிலே பள்ளிக்கூடத்துக்கு அவங்க அம்மா அனுப்பி இருக்காங்க. ஒரு நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பின அந்த தோமஸ் என்றவர் தன் தாயிடத்தில் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அந்த கடிதத்தை கொடுத்து, அம்மா நான் வாத்தியார் கொடுத்தாங்கம்மா, அது சீல் பண்ணியிருந்தது, அந்த கடிதம் சீல் பண்ணியிருந்தது, போய் உங்கள் அம்மாட்ட போய் கொடு அப்படின்னு வாத்தியார் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க போய் அம்மாட்ட கொடுத்து, அம்மா வாத்தியார் கொடுத்தாங்கம்மா அப்படி சொல்லி, ஸோ அவங்க அம்மா அந்த கடிதத்தை எடுத்து திறந்து, என்ன வாத்தியார் என் மகனை குறித்து எழுதியிருக்கான்னு வாசித்தாருங்க. இந்த வாசித்த போது மௌனமாய் வாசித்தார்கள். அவருடைய கண்களிலிருந்து தார தாரையாய் தண்ணி வடிந்தது. மகன் அம்மா பார்த்து, அம்மா ஏம்மா அழறீங்க, என்ன அம்மா எழுதியிருக்கு அந்த கடிதத்தில், என்ன எழுதியிருக்கு? அதுக்கு அவங்க அம்மா அந்த பையனை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, மகனே, இந்த கடிதத்தில் உன்னை குறித்து நீ ஒரு மேதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ மிக புத்திசாலியான பிள்ளை என்று எழுதப்பட்டிருக்கிறது மகனே. நீ மிகவும் அறிவு நிறைந்தவன் என்று இந்த கடிதத்தில் உன்னை பற்றி எழுதியிருக்கிறாங்க மகனே என்று சொல்லி கண்ணீரோடு மகனை அணைத்து கொண்டு, பின்பு பிரியமானவர்களை, பல நாட்கள் சென்ற பின்பு தாமஸ் எடிசன் வளர்ந்தார். தன் தாயார் ஏற்கனவே அவர் ஆசிரியராக இருந்ததுனால அந்த தாய் சொன்னாங்க, நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம், ஏன்னா அங்கே இருக்கிற வாத்தியாரெல்லாம் உனக்கு படித்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா நீ அவ்வளோ ஜீனியஸாக இருக்கிற, அவ்வளோ கெட்டிக்காரன், அவ்வளோ புத்திசாலியாக இருக்கிற, அதனால் அவங்களால படித்து கொடுக்க முடியலன்னு சொல்லி உன்னை அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. அதனால் அம்மா உனக்கு படித்து தரேன் அப்படின்னு சொல்லி அவன் சின்ன வயதிலே அவனுக்கு உற்சாகத்தை கொடுத்து அவனை படிக்க வைத்தார்கள். வீட்டில் அவங்களே படித்து கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆசிரியராக இருப்பதனால அவன் மகனை படித்து கொடுத்தார்கள். அன்பானவர்களே, ஒரு நாள் அவன் வளர்ந்து பெரியவனாக வந்தபோது அவன் சில ஆராய்ச்சியில் ஈடுபட்டான். இந்த தாமஸ் எடிசன் சில ஆராய்ச்சி ஈடுபட்ட போது ஒரு காரியத்தை அவர் தான் 18வது நூற்றாண்டிலே கண்டுபிடித்த ஒரு காரியம், டியூப் லைட். இன்றைக்கி எல்லா வீட்டிலும் கரண்டு லைட்டு எரிதில் இதுக்கு இந்த பையன்தான். அதே நேரத்தில் இந்த கேமரா, இன்னும் சில காரியங்கள், படங்கள், இதெல்லாம் அவன் கண்டுபிடிக்கிறவர்கள் மத்தியில் இவன் ஒரு பெரிய சிறந்தவனாக மாறிவிட்டான், ஃபேமஸ் ஆகிவிட்டான் அந்த பையன். ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்தோடனே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையில் அவங்க அம்மா அவனுக்கு முன்பதாக ஒரு படித்த அந்த கடிதத்தை அவன் மீண்டும் பார்த்தான். அந்த கடிதத்தை எடுத்து திறந்து, இது என்ன தான் இருக்குது, அம்மா வாசித்தாங்களே சொல்லி அவன் வாசித்து பார்த்துருக்கிறான். அந்த கடிதத்தை பார்த்தபோது தாமஸ் எடிசன் கண்ணீர் விட்டு அழிந்திருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லுது என்றால், வாத்தியார் என்ன எழுதியிருக்காங்கன்னா,
உன் மகன் புத்தி இல்லாதவன், புத்தி பாதிக்கப்பட்டவன், அவன் பள்ளிக்கூடத்திலேருந்து நீக்கப்பட்டான், அவனை நாங்கள் ஸ்கூல்லேருந்து நீக்கப்படுகிறான், எங்களால் உங்கள் பையனை வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு எழுதியிருந்தது. கண்ணீர் விட்டு அழுந்தார் தாமஸ் எடிசன். கண்ணீர் விட்டு அழுதார். அவர் சொன்னார், இன்று நான் பிரபலமாக இருக்கிற காரணம், அவர் டைரி எழுத ஆரம்பித்தார். தாமஸ் எடிசன் மன பாதிக்கப்பட்ட, புத்தி தெளிவில்லாத ஒரு மகன், தன்னுடைய தாயோருடைய வளர்ப்பினால், வார்த்தையினாலே அவன் வாழ்க்கையை மாறிவிட்டது. இன்றைக்கு நான் ஒரு பெரிய பிரபலமாக இருக்கிற காரணம், எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றி விட்டுச்சு. தன் தாய் உண்மையை சொல்லவில்லை, தன் பிள்ளை உண்மையாகவே புத்தி சுயநலம் இல்லாதவன் என்று சொல்லலை. அதுக்கு மாறாக, நீ புத்தி உள்ளவன், நீ திறமை உள்ளவன், நீ புத்திசாலி, உனக்கு படித்து கொடுக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கள் தகுதி இல்லை மகனே, நான் உனக்கு படித்து தரேன்னு சொல்லி அந்த தாய் சொன்ன வார்த்தை தன் மகன் வாழ்க்கை நிலையும் மாற்றி விட்டது, அவனுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. உலகத்திலே நாம் இன்றைக்கு நவீன காலத்தில் பயன்படுத்துகிற இந்த மின்சாரம் எல்லாம், இந்த டியூப் லைட்டை கண்டுபிடித்த ஒரு மகன், அவருடைய பின்னணி என்னவென்றா புத்தி தெளிவில்லாதவன். தன் வார்த்தை, தன் தாயோட வாயின் வார்த்தை தன் மகனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. அன்பான்பர்களே, இந்த நாளிலே உங்களோடு நான் பேச போகிற தலைப்பானது ஔஷதமும் விஷமும், மெடிசன் அண்ட் பாய்சன். மருந்தும் விஷமும் என்ற தலைப்பில் உங்கள் இடத்தில் பேச வந்திருக்கிறேன். நம்முடைய வார்த்தைகள் ஒன்று மருந்தாக இருக்கும், இல்லாவிட்டால் விஷமாக இருக்கும். மருந்து குணப்படுத்தும், விஷம் ஒரு மனிதனை அழித்துவிடும். ஸோ இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள், நாவு, சொற்கள் மருந்தாக இருக்கிறதா, விஷமாக இருக்கிறதா என்று நாம் இன்றைக்கு ஒன்றாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய நாவை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், நம்முடைய வார்த்தைகளை, சொற்களை எவ்விதமாக பயன்படுத்துகிறோம் என்று நாம் யோசிப்பது, சிந்திப்பது மிக மிக அவசியமானது. நம்முடைய நாவு ஒன்று ஔஷதமாக இருக்கணும், இல்லாவிட்டால் அது விஷம் உள்ளதாக இருக்கும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய நாவு அது மரணமும் ஜீவனும். ஒன்று மரணத்தை தரும், இல்லாவிட்டால் ஜீவனை தரும். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள நானும், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கடைசி நாட்களில் தேவனுக்கு முன்பதாக நியாயத்தீர்க்கப்படும். நாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு கீழாக உழவில்லை, அதெல்லாம் கணக்கிடப்படுகிறது, அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நியாய தீர்ப்பில் தேவன் கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன விதமான வார்த்தைகளை பேசுகிறோம்? முதலாவது, ஔஷதம் உள்ள நாவை நாம் பார்ப்போம். அதாவது அந்த நாவு மறந்து போல ஒரு நாவு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யார் என்று கொஞ்சம் நான் உங்களோட பேச போகிறேன். நம்ம யாரை சுற்றி இருக்கிறோம், எப்படிப்பட்டவங்களோட சுற்றி இருக்கிறோம்? நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குணப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, நம்மளை தூக்கி எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா, நம்ம பலப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? அவங்க நம்ம அருகில் இருக்கும் போது, நம்மளை சுற்றி இருக்கும் போது நமக்கு ஒரு சுகம் உண்டாகிறது, ஒரு பலன் உண்டாகிறது, ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் உங்களை சுற்றி வைத்திருக்கிறீர்களா? மிக முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் சரியான ஆளை
நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே சரியான நபர்களை உங்களை சுற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் சொல்கிறது, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்ம அநேகர் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள், நம்மை பலப்படுத்தக்கூடியவர்கள், நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடியவர்கள், நம்மளை தூக்கக்கூடியவர்களாக நம் மத்தியில் இருந்தார்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. ஸோ ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் ஜீவ ஊற்றாக, தண்ணீர் எப்படி ஒரு செடி மேலே மரத்து மேலே விழுந்து அது செழிப்பாகுதோ அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் அவ்விதமாக காணப்படுகிறார்கள். மருந்து என்று சொல்லும் போது, ஔஷகம் என்று சொல்லும் போது அவருடைய நாவு எப்படிப்பட்டதுன்னா மற்றவங்களை சுகப்படுத்தக்கூடிய நாவு. இதுதான் ஆசீர்வாதமான நாவு. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட நாவை தருவாராக. நம்ம பேசும் போதெல்லாம் மற்றவங்களுக்கு சுகத்தை தரணும். நம்ம பேசும் போதெல்லாம் மற்றவங்களை கட்டி எழுப்பணும். நம்மளை பேசும் போதெல்லாம் அவர்கள் திடன் அடையணும், உயிர் பெறணும், ஜீவன் அடையணும். கர்த்தர் அவ்விதமான நாவை நமக்கு தருவாராக. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சரியான ஆட்களை தெரிந்து கொள்ளுங்கள். நல்லதை பேசக்கூடியவர்களாக. ஏராளமான நல்ல வார்த்தைகள் இருக்கிறதுங்க. ஏராளமான நல்ல வார்த்தைகள் இருக்கின்றது. நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவது நல்லது. அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் கலந்திருந்து என்றால் ரொம்ப நல்லது. உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை விசுவாச பாதையில் நடத்துறவர்களோடு உட்காருங்கள். அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை எப்போதும் கூட வைத்துக் கொண்டிருங்கள். அப்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போதும் மேல தரத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தை பேசுறவங்க நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் நான் பல தரத்தில் நான் சிந்தித்து பார்த்திருக்கிறேன். எத்தனோ பேர்கள் என் வாழ்க்கையில் மறந்து போல என்னை குணப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறாங்க. எனக்கு ஆன்டிபயோட்டிக் மாதிரி என்னுடைய உணர்வுகள், என்னுடைய சிந்தைகள் எல்லாம் மீண்டும் செழிப்படைய, மீண்டும் சரியடைய அப்படிப்பட்டவர்கள் இருப்பதனாலே நான் இன்று நின்று கொண்டு இருக்கிறேன். நீங்களும் சரி பிரியமானவர்களை, இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, நின்று கொண்டு இருக்க காரணம் என்ன சொல்லுங்கள்? உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுகப்படுத்துகிற நபர்களை நீங்கள் வைத்திருக்கீங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவர், பிள்ளைக்கு தாய். இந்த தாய் போல உண்மை சொல்லலை, நல்லது மட்டும் சொன்னாங்க. புத்தி உள்ளோண்டாண்டி, கெட்டிக்கார பையன்டாண்டின்னு சொல்லியே வளர்த்தாங்க. அப்படியே ஊட்டியிருக்காங்க நினைக்கிறேன். நீ புத்தி உள்ள பையன்டா, நீ கெட்டிக்கார பையன்டா, என் கண்மணியே, என் ராசாவே, என் ரோசாவே அப்படின்னு ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்தான். அப்படி கெட்டிக்காரன் ஆகிட்டான். அல்லேலூயா. தட்ஸ் அ பவர். தேவன் நம்முடைய வார்த்தையிலே வளமை இருக்குது. நம்முடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது. மன்னிக்கவும், நீதிமொழிகள் 15:4 அதுலேருந்து தான் நிறைய வசனங்கள் எடுக்க போகிறேன். ஆரோக்கியமுள்ள நாவு, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அல்லேலூயா. என்னது? ஜீவ விருட்சம். கைண்ட் வேர்ட்ஸ் ஆர் குட் மெடிசன் என்று ஒரு ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கைண்ட் வேர்ட்ஸ் ஆர் குட் மெடிசனா. தமிழில் சொல்லப்பட்டிருக்கு, நல்ல நாவு உயிர் தரும் மரம் போல இருக்கும். வாசிங்க. ஆரோக்கியமுள்ள நாவு, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ, நாவின் மாறுபாடோ ஆவியின் இருக்கும். மாற்றி மாற்றி பேசுகிறவங்க, கதையை வேற விதமாக மாற்றுறவங்க, புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க. இவங்களாம் பயங்க. சில பேர் வந்து வார்த்தையை அவங்க வாயில் புது புது கதைகளை கண்டுபிடிப்பாங்க, இல்லாத போல. அதெல்லாம் அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நாவின் மாறுபாடோ என்ன செய்யுமா?
நொறுக்கும். ஆவியை நொறுக்கும். இதுதான் விஷமுள்ள வார்த்தைகள். ஒரு மனிதனுடைய ஆவியை நொறுக்கக்கூடியது மாற்றி மாற்றி பேசுகிற வார்த்தைகள். அல்லேலூயா, ஆமென். சிலருக்கு 2 நாக்கு இருக்கும், நல்லா பேசுவாங்க, அப்புறம் மாற்றி மாற்றி பேசுவாங்க. 2 நாக்கு. யாருக்கு 2 நாக்கு இருக்கும் தெரியுமா? மனுஷனுக்கு இருக்கா? மாற்றி மாற்றி பேசுவாங்க, மாற்றி மாற்றி பேசக்கூடிய வார்த்தை. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே யாக்கோப்பு ஞாபகம் குறித்து சொல்லும் போது இந்த காரியங்களை சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 11. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரே ஊற்று தண்ணியிலிருந்து தித்திப்பும் அப்புறம் கசப்புமா? கசப்பும். அப்போ மெடிசனும் பாய்சனும் ஒன்றா வருமா? எதிர் பேர் மருந்து சாப்பிட்றீங்க, விஷமும் சாப்பிட்றீங்க. வாழ்க்கையை வெறுத்து போனவங்க, வாழ்க்கையை முடித்து கொள்றவங்க விஷம் சாப்பிடுவாங்க. நீங்கள் விஷம் சாப்பிட்றவங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகும்போது ஒரு வாலிப தம்பி, 30 வயசு, திருமணத்தில் சிக்கல் பிரச்சனை. தன் மனைவி தன் புருஷனை பார்த்து, நீ ஏன் உயிரோடு இருக்க போய் சாகுன்னு சொன்னார். அவ்வளோதாங்க. அவர் மருந்து குடித்து ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நான் போய் பார்த்தேன், ப்ரே பண்ணினேன், மக்கள் நாள் இறந்துட்டேன். அவங்க மணி பக்கத்தில் தான் நின்னாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, ஏன் உயிரோடு இருக்கிற, இப்போ செத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. 30 வயசு பையன், இப்போ தான் கல்யாணம் பண்ண. அறியாமல் தெரியாமல் சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். இப்போ செத்துரு, விஷம் உள்ள வார்த்தையை கொட்டிட்டாங்க. அவன் அப்படியே எடுத்துட்டான், உயிரே போச்சு. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரே ஊற்றுக்கண்ணிலே, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? 10ஆம் வசனம் பாருங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி ஆகாது. இப்போ பைபிள் திட்டவட்டமாக சொல்லுது, சில நேரத்தில் நம்முடைய நாவுகள் 2 விதமாக வேலை செய்யுதான். துதிக்கின்றோம், ஆண்டவரை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். அடுத்த தர அதே நாவினால் மற்றவர்களை நாம் சபிக்கிறோம். இனிப்பும் கசப்பும் ஒரே நாவில் வராது என்று, வரக்கூடாது என்று, வருமோ என்று இப்படிப்பட்ட கேள்வியை இங்கே யாக்கோப்பு கேட்டிருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்கிற, உற்சாகம் கொடுக்குற, நல்ல காரியங்களை பேசுகிற நபரோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் 15:4, நல்ல நாவு உயிர் தரும் மரம் போல இருக்கும். அது தமிழில் ஆரோக்கியமுள்ள நாவு. ஆரோக்கியமுள்ள நாவு, நல்ல வார்த்தைகளை பேசுகிறது தான் ஆரோக்கியமான நாவு. அல்லேலூயா. அன்பானவர்களே, சில பேர் நம்மளோட வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றலில் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம், அவங்க தேவன் மேலே வைத்திருக்கிற உறவு, அவர்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருப்பதனாலே அவர்கள் என்ன செய்ய முடியும்னா, மற்றவர்களுக்கு ஒரு சுகத்தை தரக்கூடிய மருந்து அவங்களோட வாயில் இருக்கும். காரணம், அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம், அவங்க உள்ளத்தில் இருக்கிற தேவ வசனம். அது என்ன செய்யும்? மற்றவர்களுக்கு சுகத்தை தரும். நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, விசுவாசம் உள்ளவர்கள், கர்த்தர் மேல் பக்தி உள்ளவர்களை நாம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்க போது அது நல்லதாக இருக்கும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த வசனம் என்ன சொல்கிறது? எப்படிப்பட்டவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும்? நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள். நல்ல வார்த்தை, இப்ப இனிய சொற்கள். அல்லேலூயா.
சிலருடைய வார்த்தை இனிப்பாக இருக்கும். அவங்க கேட்கும்போது இனிப்பாக இருக்கும். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அல்லேலூயா. ஸோ உங்களை சுற்றி இப்படிப்பட்ட இனிய சொற்கள், அதாவது தேன் கூடு போல ஆத்மாவை தேற்றக்கூடிய மருந்து போல உள்ளவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்ன அந்த வார்த்தையை என்ன செய்யுமென்றா அவங்க எலும்புக்கு ஔஷகமாக இருக்கும். அல்லேலூயா. இட்ஸ் a மெடிசன் பீப்பிள். அல்லேலூயா. மெடிசன் பீப்பிள் வந்துக்கிட்டே இருக்கு படம். அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய வார்த்தை இனிமை, அவங்க இனிமையாகவே பேசுவாங்க. அவங்களுடைய நோக்கம் நல்லது, என்னவென்றால் நமக்கு சுகத்தை தர. அல்லேலூயா. யாக்கோபு 5:16 சொல்லுது. யாக்கோபு 5:16 சொல்லுது, the prayer of the righteousness bring healing. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குமா. the man who walk in right with God. அப்படி என்றால் நீதிமான் என்றால் தேவனுக்கு முன்பதாக நேராக நிற்கின்றவன், தேவனுக்கு முன்பதாக நேராக நடக்கிறவனுடைய ஜபம் கேட்கப்படும். அவருடைய ஜபத்தில் சுகம் உண்டு. அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானோட ஊக்கமான ஜபம் என்றால் அவருடைய வார்த்தையில பவர் இருக்கிறது. யூ மஸ்ட் நோ யாரிடத்தில் நீங்கள் ஜெபிக்க போக வேண்டும் என்று, யார் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமானோட ஊக்கமான ஜபம் என்ன செய்யுமா, மிகவும் பலன் உள்ளதாக இருக்கின்றது. அல்லேலூயா. ஸோ யூ மஸ்ட் நோ, உங்களுக்கு ப்ரேயர் நபர்கள் தேவை. ப்ரே பண்ணுறவங்க அவங்களுடைய ஜபத்தை நீங்கள் நம்பி இருக்கணும். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் உடனடியே காரியம் நடக்கிறது, ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், காரியங்கள் மாற்றம் அடைகிறது. ஏன்னா உங்கள் கூட ஜபிக்கிற வீரர்களை வைத்திருக்கிறீர்கள். யூ மஸ்ட் ஹேவ் ப்ரே பார்ட்னர். உங்கள் மத்தியிலே ஜபிக்கிறவர்களை வைத்துக் கொண்டு என்றால் உங்கள் வாழ்க்கை சரியாக நிற்கும். ஏன்னா அவரோட ஜபம் பலமுள்ளதாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் என்று பார்க்கின்றோம். ஆனால் இன்று பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மருந்து போல சுகத்தை தரக்கூடியவர்களாக இருப்போமாக. எஃபேசியர் 4:29. இன்றைக்கு கொஞ்சம் வார்த்தையை அதிகமாக கொடுப்பேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். எஃபேசியர் 4:29 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Let your word and action bring healing. உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய கிரியைகளும் மற்றவர்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணட்டும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வார்த்தை கேட்கிற நல்ல வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. பிரயோஜனம் உள்ள நீங்கள் பேசினாவே ஒரு சம்திங் ஹேப்பன், நீங்கள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும், பக்தி விருத்தி தரக்கூடியதாக இருக்கணும், நல்ல வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு பைபிள் நமக்கு என்கரேஜ் பண்ணுதுங்க. இதெல்லாம் முக்கியமானது. ஸோ இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமாக சுகம் கொடுக்கக்கூடிய நபர்களை நம்மை சுற்றி வைத்திருக்கோமா, இல்லை விஷம் போல நம்மளை கெடுக்கிற, நம்மை திசை திருப்புகிற, நம் மனதை பாதிக்கிற, நம் சமாதானத்தை கெடுக்கிற அப்படிப்பட்ட விஷம் உள்ள நபர்களை வைத்திருக்கிறோமா என்று நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் அன்பானவர்களே, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை உங்களை கடவுளுக்குள்ளே நடத்தணும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கடவுளை பிரித்தோ, சபையை பிரித்தோ, ஊழியத்தை பிரித்தோ, ஊழியக்காரனை பிரித்தோ இருக்கக்கூடாது. இது மிக முக்கியமான வார்த்தைகள் சொல்கிறேன். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை தேவனோடு இருக்கிற உறவிலே ஒரு கட் பண்ணக்கூடாது. ஒன்று பக்தியாக இருப்பீங்க, அப்புறம் சிலரோடு நீங்கள் ஐக்கியமாக இருப்பதனால பக்தி காண போயிடும். சிலர் அபிஷேகத்தோடு இருப்பீங்க, நீங்கள் நட்ட ஆட்களோடு இல்லாதனாலே நீங்கள் பாய்சன் போல ஒருவேளை நம்மை சுற்றி இருக்குமானா அபிஷேகம் போயிடும். அபிஷேகத்தை மட்டும் நீங்கள் இழக்கக்கூடாது. பிகாஸ் நம்மளை சுற்றி யார் இருக்கின்றா அது நம்மளுடைய வாழ்க்கையை பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும்.
பெரிய பாதிப்பு உண்டு பண்ணும். தேவ பிரசன்னத்தை விட்டு இழுக்கிறவர்கள், தேவ பிரசன்னத்தை விட்டு உங்களை தூரப்படுத்துறவர்களோட நீங்கள் இருப்பது அது மருந்து போல, அது விஷம் போல நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். தேவன் பக்கமாக திருப்பக்கூடியவர்களாக இருந்தார் என்றால், அப்படிப்பட்டவங்க உங்கள் மத்தியில் இருந்தால் அது சபைக்கு நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. அல்லேலூயா, ஆமென். உங்களை நடத்தக்கூடியவர்கள், உங்களோட பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு தேவனோடு இன்னும் நெருங்க வேண்டும் என்று ஒரு ஆவலும் வாஞ்சியும் தரக்கூடியவர்களாக உங்கள் அருகிலே போத வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் கர்த்தரை துதிக்கின்றேன். என் கூட இருக்கிற ஊழியக்காரர்கள்லாம் பயங்கரமானவங்க. சபை காஜாங் சபை இருக்கிற ஒவ்வொரு பாசர்மார்கள் ரியலி அவர்களெல்லாம் கனம் செய்கிறேன். அது மாற்றமல்ல, இந்த தேசத்திலேயும் சில தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நான் இருக்கின்றேன். நான் அநேக நேரத்தில் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறார்கள். என் ஊழிய பிரயாணத்தில், என் வாழ்க்கையிலே அவர்களுடைய சாட்சிகள், அவருடைய ஜபங்கள், அவங்க கூட நான் அரை மணி நேரம் இருந்தாலும் பரலோகமே இறங்கிருங்க. ஒரு இடத்துல நான் அமர்ந்து கொண்டு இருந்தேன், அவர்களோட ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. ஒருத்தர் கீத்தார் போட்டார் பாருங்க, பரலோகமே இறங்கணும் போல இருந்துச்சு எனக்கு. இப்படிப்பட்டவர்கள் வாயை திறந்து துதித்தார்களா, பாடினார்களா, தேவ பிரசனம் அப்படியே இறங்கிறது. Thank God for this kind of people. Hallelujah. Hallelujah. அது மிக மிக முக்கியமான நீதிமொழிகள் 27:17. இரும்பை இரும்பு சுருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிறான். ஷேப்பிங் ஒன் another, ஒருவருக்கொருவர் வடிவமைத்தல் என்று சொல்லலாம். அது திரும்ப வாசிங்கள். இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். அப்படின்னா இரும்பும் தேயும் போது அவங்க ஷாப்பா ஆகிறாங்க. அப்போ நீங்கள் யார் கூட சேர்ந்து இருக்கீங்களோ நீங்கள் ஷாப்பா மாறிடுவீங்க. மலாயிலையும் ஒன்று அழகாக எழுதிருக்கு, பீஸாவிடுங்க பீஸாவை பெசிடுங்க பெசி பர் காபோங்க முஞ்சாடி தாஜாம் ஷாப்பா ஆயிரும். ஏன்னா ஒன்னொரு ஆள் உங்களை ஷாப் பண்ணுறாங்க, உங்களை மோல் பண்ணுறாங்க, அமைக்கிறாங்க, உருவாக்குறாங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, உங்களுக்கு நல்ல கருத்துக்களை பரிமாறுறாங்க, உங்களை ஊக்குவிக்கிறாங்க. அவங்க அயன் ஷாப் அயன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கொடுக்கும் நல்ல ஆலோசனை, அவங்க பேசும் நல்ல வார்த்தைகள் உங்களை ஷாப் பண்ணும், உங்களை ஷாப் பண்ணி கூர்மையாக்கி விடும். அல்லேலூயா. ஷாப் பண்ணும். அதங்க வசனங்கள் அப்படியாக சொல்கிறது. ஸோ அதனால் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் நேராக சில நேரத்தில் இறங்கி வர மாட்டார். ஆனால் ஆண்டவர் என்னத்தை மசபா, அவர் சில நபர்களை மறந்து போல நம்மளுக்கு அனுப்புவார். மறந்து போல அனுப்புவார். நமக்கு தெரியல அவங்க தேவனால் அனுப்பினவர்கள் என்று. அவங்க நம்ம இடத்துல ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பனாக இருக்கலாம். நீங்கள் அநேக பேர் நினைக்கிறாங்க தாய் தகப்பன் உங்களுக்கு தெரியுமா, உங்களை சுகப்படுத்தும் மருந்து, விஷம் அல்ல. சில நேரத்தில் அநேக நேரத்தில் பெற்று பிள்ளைகள் அப்பா அம்மா விஷம் போல பார்க்குறீங்க. அவங்க விஷம் அல்ல, அவங்க மருந்து, ஔஷகம். சில நேரத்தில் சில மருந்து கசக்கும் தெரியுமா, அது இரும்பல் மருந்து இனிக்கும். ஆனால் சில மருந்து நீங்கள் நாக்கில் வச்சோடனே ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். ஆனால் கசப்பு தான் எப்போதும் சுகத்தை தருது. இந்த கீரை, எங்கள் வீட்டு முன்னுக்கு ஒரு குப்பை கீரையா, என்ன கீரை, குப்பை கீரை எடுத்து கடிச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அது சமைக்கணுங்க, சாப்பிட்றாதீங்க. அது சமைச்சு சாப்பிடுவோம். சிலது அது ஒரு கசப்பாக இருக்கும். பாவக்காய் கசப்பாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் மெடிசன், அதெல்லாம் மெடிசன். அதே போல் தாய் தகப்பனுடைய வார்த்தை சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் கசப்பாக இருக்குது, ஆனால் அதுதான் மெடிசன். அல்லேலூயா. அதே நேரத்தில் சில நேரத்தில் பாசுற வார்த்தையும் அப்படி தான் இருக்குது. பாவக்காமல் இருக்குதா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படி பேசுகிறாரு கர்த்தர்? நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த சபையில் என்னை மெடிசனாக வச்சுருக்கிறார், மெடிசனாக வச்சுருக்கிறார். சங்கீதம் 141, சங்கீதம் 141. ஆண்டவர் சிலரை நம்ம வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். அவர்கள் கீழே நாம் இருக்க வேண்டும். நம் மேலே அவர் வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? இன்னைக்கு அநேகர் அதை 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 ஆசீர்வாதமாக பார்க்கறதில்ல. ஆனால் இது சங்கீதம் 141 5ஆம் வசனத்தை படித்து பாருங்களேன். சங்கீதம் 141:5. நீதிமான் என்னை தயவாக குத்தி
கடிந்து கொள்ளட்டும். என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெய் அது என் தலைக்கு எண்ணெயா போலிருக்கும். எண்ணெயை போல இருக்கும். இங்கே தாவி தான் சொல்ற. தாவி என்ன சொன்னாரு? Let the righteous man correct me. நீதிமான் என்னை திருத்தட்டும். அதான் மெடிசன். சில நேரத்தில் நம்ம மெடிசன் நம்ம சொல்லும் போது திருத்துவது கூட குறை எடுத்து சொல்லி நல்ல வழியில் நடத்துவதற்கு அது ஆண்டவர் சில பேரை ஆண்டவர் அனுப்புகிறார். நாம் அதற்கு செவி கொடுக்கவில்லை, நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக போயிடும். தகப்பன்மார் தாய்மார்கள் திருத்துறார்கள், குறைக்ட் பண்ணுறாங்க. அந்த பிள்ளைகளை கேட்காவிட்டா என்ன ஆகும்? பைபிள் சொல்லுது, பெற்றோருடைய ஆலோசனை கேட்காத பிள்ளைகளுடைய ஒளி அணைந்து விடும். நீதிமானுடைய ஆலோசனை கேட்காதவர்களுடைய விசுவாசியுடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், டேவிட் said, let righteous man correct me, it's like oil on my head. அவர்கள் என்னை திருத்தும் போது அது என் தலையில் விழுந்த சுகம் படுத்தும் ஒரு தைலம் போல இருக்கின்றது. அநேக வேளை நமக்கு சில பேர் திருத்துறது பிடிக்காது, திருத்தக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது, சொன்னதாக கோச்சிக்கிறது. போயிட்டு பாசர் இப்படி சொல்லிட்டா, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, உங்கள் மேலே இருக்கிற அந்த ஆயில் சுகப்படுத்தும் ஆயிலை நீங்கள் இழந்து விட்டீர்கள். நம்மை திருத்துறவர்கள், நம்மளை கண்டிக்கிறவர்கள், நம்மளை நல்ல வழி நடத்த சொல்லி திருத்துறவர்கள், அவர்கள் கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம். It's a blessing from God. Those are come to your place, come to your life and correct you. வேணாம் வேணாம், என்னை திருத்தாதீங்க, நான் இப்படி தான் இருப்பேன், என்னை திருத்தாதீங்க, ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு நாம் சொல்லும் போது அன்பானவர்களே, நம் ஆபத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், என்னை கண்டிப்பது நல்லது, அது என் தலையில் விழுந்த தைலம் சுகமாக இருக்கும். யார் நம்ம கண்டிப்பா? பைபிள் அந்த சில பழமொழி இருக்கு, அடிக்கும் கைதான் என்னங்க என்னது, என் மகன் அடிக்கடி சொல்லுவேன், என் மகன் என்னை பற்றி நல்லா தெரியும் நான் யாருன்ட்டு அடிக்கடி சொல்லுவேன். நான் கடினமாக இருப்பேன், அன்பாகவும் இருப்பேன், கொஞ்சம் வம்பாகவும் இருப்பேன், நேசமாகவும் இருப்பேன். அவனுக்கு நல்லா தெரியும். உட்காந்து கேட்குறான், அன்பும் செலுத்த தெரியணும், கடினமாக இருக்குன்னு தெரியணும். அவங்களோட பாவத்தோடு ஒத்துழைக்க முடியாது. தேவனுக்கு விரோதமாக நடக்கும்போது அவங்களோட நிற்க முடியாது. உண்மையான தகப்பன் கண்டிக்கிறவர்கள். ஆண்டவர் இயேசுவும் சொன்னார், நான் உங்களுடைய தகப்பன், நான் அன்பா மாத்திரமல்ல உங்களை சிட்சிக்கின்றேன், உங்களை உருவாக்கின்றேன். எதற்காக? உங்கள் மேலே நான் வைத்திருக்கிற அன்பினால். அல்லேலூயா. இப்போ இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில் இங்கே பார்க்கும்போது அன்பானவர்களை அவர் சொல்கிறார், என்னை அநேகர் திருத்திருந்தனாலே நான் தப்பித்து கொண்டேன், அநேகர் என் வாழ்க்கையில் வந்து எனக்கு ஆலோசனை கொடுத்ததுனாலே நல்ல வழியை கண்டு கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்டவர்களை அனுப்புவார்கள். அனுப்பும்போது நம்ம வந்து புறக்கணித்தோம் என்றால், நம்ம அதை கேட்கணும் என்றால் தப்பான வழிகளை போகிறோம். ஒருவேளை உங்கள் இடத்துல யாராச்சும் அப்படி வந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட மறந்து கொடுங்க, விஷம் கொடுத்துடாதீங்க, அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவங்கள திருத்தி உங்கள் அப்பா அம்மாட்ட போ, அப்பா சொல்கிறத கேள், அம்மா சொல்கிறத கேள். உங்கள்கிட்ட பாஸ் இப்படி சொல்லியிருக்காருன்னா நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் அதை தான் செய்யணும். நீ என்கிட்ட வந்து கண்ட கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அழகாக அவர்களுக்கு நல்ல என்னது அழகாக ஆன்டிபயோட்டிக் ஏற்றி அவங்கள என்ன செய்யணும், நல்ல வழியில் போ, ஆலோசனை கேள், பெரியவங்களை சத்தத்தை கேள், அனுபவசாலி மாதிரி பேசாத, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, போய் கேள். அப்படி என்று நாம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுத்து, நல்ல மரத்தை கொடுத்து அவங்க என்ன செய்யலாம், அவர்களை நல்ல வழியில் நடத்தலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்
நபர்களை தருகிறார். இது உண்மை, நபர்களை தருகிறார். சில பேர் ஆண்டவர் நம்மை சுற்றி வைத்திருக்கிறார் பாதுகாப்புக்காக. எனக்கு மேலே ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. எனக்கு மேலே பாசரமார்கள் இருக்கிறார்கள், அவங்களோடு சேர்ந்து கமிட்டிமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் தனி மேன் இல்லை, நான் ஐம் நாட் அலோன். நான் மினிஸ்டர் தனியாக செய்யலை. என்னை சுற்றி ஆட்கள் இருக்கிறாங்க. நான் தப்பாக போகாதபடி எனக்கு புத்திமதி சொல்கிறதுக்கும் என்னையும் சில பேர் இருக்கிறாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட, உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் உங்களை 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 உருவாக்கி தட்டி உங்களை கொண்டு போகிறோம் யார்? அவங்க இருக்கணும். மிக மிக முக்கியம். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பாதையில் நம்ம நடக்க முடியும். அல்லேலூயா. அடுத்தது நான் சுருக்கமாக சில காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே மறந்து வைத்திருக்கிறார். அந்த மருந்து நான் இப்போ ஒன்று ஒன்றா வெளியாக்க போகிறேன். நமக்குள்ளே மறந்து இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன மருந்து பாசர்? ஒரு மருந்து அப்பா. நமக்குள்ளே ஆண்டவர் இயற்கையாக சில மருந்து வைத்திருக்கிறார். அதை சரியாக சாப்பிட்றதில்லை. அதை சரியாக பயன்படுத்துறதுனால தான் அந்த மருந்து விஷமாக மாறிடுது. என்ன மருந்து? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது. நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் வைத்திருக்கிற இயற்கையின் மருந்து மனமகிழ்ச்சி. என்னது? மனமகிழ்ச்சி. என்ன வருது? என்னது? மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம் என்ன? இட்ஸ் எ மெடிசன். நல்லா சிரிப்போம். இல்லை பாச, நீங்கள் என்ன சொன்னால் நான் சிரிக்கவே மாட்டேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறேன்னா, நீங்கள் நல்லா இருக்கிறேன்னா, ஆண்டவர் கொடுத்த ஒரு முக்கியமான இது மருந்து என்ன தெரியுமா? சிரிப்பது. என்னுடைய பெட்ஸ் 2 இருக்குது, அஸ்கி 2. அது சிரிக்கும். நாய் சிரித்து பார்த்துருக்கீங்களா? திரும்ப நாய் சிரிக்கன்னு அப்படி நம்பாடி நான் வச்சுருக்கேன் படம். அது சிரிக்கும். என்னை கண்டா அது சிரிக்கும். எனக்கு தெரியும் அது வாய் மாறிடும், நாக்கு சைடில் தொங்கும். அது அடையாளம் என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க எஜமான பார்த்துருச்சு. பூனை சிரிக்குமான்னு எனக்கு தெரியல, அது நான் பார்த்ததில்ல. ஏன்னா நாய் வளர்க்கும்போது அது சிரிக்கும். இங்கே பைபிள் சொல்லுது அன்பானவர்களே, என்ன பண்ணுறது? த சியர்ஃபுல் ஹார்ட் இஸ் அ குட் மெடிசன் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. த சியர்ஃபுல் ஹார்ட். உங்கள் இறுதிய மனமகிழ்ச்சியால் நிரம்பி இருக்குமானால் அதே உங்களுக்கு சுகத்தை தந்துவிடும். கர்த்தரை துதிக்கும் போது சந்தோஷமாக துதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். முகத்தை அப்படி பப்பையா மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் ரொம்ப பக்தியாக இருந்தால் சிரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்களா. இயேசு சொன்னார், உபவாசம் எடுக்க மூஞ்ச தொங்கு போட்டுக்கிட்டு இருக்காதுன்னு சொன்னார். தலையை நல்லா எண்ணெய் வச்சு, எண்ணெய் தேங்காய் எண்ணெயா, எண்ணெயை வச்சு தலை சீவி முகத்தை செழிப்பாக வைத்துக்கொள். நீ உபவாசம் எடுக்கிறது காட்டாத, சந்தோஷமாக இரு. அதுதான் அடிக்கடி சந்தோஷமாக இந்த இடம் சேர்ச்சிலே உங்களால் சந்தோஷம், நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியலன்னா, சில பேர் சேர்ச்சியில் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, வெளியே சந்தோஷமாக இருப்பாங்க. வெளியே அவங்க போகிற சந்தோஷத்தை பாருங்களேன், சேர்ச்சில். ஆனால் வீட்டில் பாருங்கள், சேர்ச்சில் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை அன்பானவர்களே, ரொம்ப சீரியஸ். தமிழங்க ரொம்ப சீரியஸுங்க. ஏன் சொல்லுங்கள் தெரியுமா? ஏன் தமிழங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு? இன்னும் ரொம்ப உரப்பு சாப்பிட்றோம். ரொம்ப உரப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஊசி மிளகா. ஆனால் தான் எதை சொன்னாலும் சுருன்னு ஏறிடுது. ஸோ சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனமகிழ்ச்சி ஔஷதம். ஆமென். கீதம் 127:2. தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற மருந்து. சங்கீதம் 120. அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தூக்கம் ஒரு மருந்து. தூக்கம் ஒரு இட்ஸ் எ மெடிசன். நீங்கள் சரியாக தூங்கலைன்னா அப்புறம் பாய்சன் வந்துடும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு தயவுசெய்து இங்கே தூங்கிடாதீங்க. நீதிமானுக்கு இது பிரியமான, அவர் தமக்கு பிரியமானவருக்கு என்ன தராரு? நித்திரை தரான்னு சொல்லி சேச்சில் வந்து தூங்கக்கூடாது. இங்கே தான் பஸ் ஏக்கோ நல்லா ஓடுது, ஐ வாண்ட் டு ஸ்லீப். நோ. அப்போ தூக்கம் வந்துங்க ஒரு மெடிசன். ஆமாம் தானே டாக்டர் சிவன், எங்கே இருக்கீங்க?
ஆமாவா? ஸ்லீப்பிங் இஸ் அ குட் மெடிசன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்லா நீங்கள் தூக்க மாட்டோம் கண்டு ராத்திரிலாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிற. அதனால தான் தலைவலி, மயக்கம், ப்ரெஷரு எல்லாம். சுகந்தி நர்ஸ், நிறைய நர்ஸ் இருக்கீங்க, ஆமாம் தானே? நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க. நம்ம தூங்கலைன்னா டாக்டர் சொல்லுவார் நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, தூக்க மருந்து கொடுக்குறான்னு. ஏன்னா தூக்க மருந்து தேவையா? ஆண்டவர் ஏற்கனவே மருந்து கொடுத்துருக்கிறாரு. என்ன மருந்து? நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் பண்ணணும், பாடிக்கு தேவை. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தான் தூக்கம் தராருங்க. நீங்கள் எவ்வளோ பஞ்சமத்தை வாங்கி ஆயிரமாக கொடுத்து அப்படியே டல்லோ மாதிரி தண்ணி மாதிரி இருந்தாலும் தூக்கம் வராது. சில பேர் பெட்டு வாங்குவாங்க, தூக்கத்தை வாங்க முடியாது. தூக்கத்தை கர்த்தர் தான் தருவார். அநேக பணக்காரன் தூங்குறானான்னு தெரியல வீட்டில். ஏன்னா எந்த நேரத்தை திருடம் போடுவான்னு தெரியாதுல்ல, எந்த நேரத்தில் பணம் திருடிட்டு போவாங்கன்னு தெரியாது, தூக்கம் வராது. அன்பானவர்களே, இன்றைக்கி பெட்டை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. தூக்கத்தை கர்த்தர் தருகிறார். ஏன்னா பைபிள் அவர் தமது பிரியமானவனுக்கு என்ன தராரு? ஸ்லீப்பிங் மெடிசன் தரார், தூக்கத்தை தருகிறார். நல்லா தூங்குங்க, அது நம்ம தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற மெடிசன். தல்வாணி கட்டியை பிடிச்சிக்கிட்டு தேவன் எனக்கு நல்ல நித்திரையை கொடுத்துருக்கிறார். வாட் அ லைஃப்! புறமே இருக்க அவங்களுக்கெல்லாம். எஸ், தேவன் கொடுத்த வாழ்க்கையை நான் அப்படியே அனுபவிப்பேன். எத்தனை பேர், 1000 பேர், கோடி மக்களுக்கு படிக்க இல்லை தெரியுமா? எத்தனை பேர் தெருவில் படுத்திருக்காங்க? எத்தனை பேர் வீட்டில் ஏக்கோன்னு இல்லை? எத்தனை பேருக்கு மெத்த இல்லை? நான் பார்த்துருக்கேன். ஆனால் தேவன் கொடுத்துருக்கிறார் வாழ்க்கை. இது தேவன் கொடுத்ததுங்க, பெருமைப்பட ஒன்றுமில்லை. ஆனால் தூக்கத்தை கொடுத்துருக்கிறார். என்ஜாய் யுவர் லைஃப். வாழ்க்கை ஒரு நாள் ட்ரெயினில் போகும்போது தான் தெரியுது. சிலது ஏரோப்ளேன் 13 ஹவர், 10 ஹவர், 7 ஹவர் பிரயாணம் பண்ணும்போது தான் உட்காந்துருக்கும் போது அப்போ தூக்கம் வரான் பாருங்க. அப்போ தான் கட்டில் தூங்கியிருந்தேன், அப்போ வீட்டில் தூங்கி தான் நிம்மதியாக தூங்கியிருக்கலான்னு வரும். அப்போ தான் அந்த தூக்கத்தோட அருமை எங்கே தான் தெரியும்? தூங்க முடியாத இடத்துல இருக்கும் போது தான். ஆமாவா? தூங்க முடியாத இடத்துல இருக்கும் போது தான் உங்களுக்கு அந்த அருமையே தெரியும். அதனால் இப்போ நான் சொல்கிறேன், தூங்குற இடத்துல நல்லா தூங்குங்க. தழுவானையை கட்டி பிடிச்சி, அந்த உள்ள தழுவானையை கட்டி பிடிச்சி நல்லா ஸ்லீப் பண்ண. காட் நல்லா எனக்கு தூக்கம் கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லுங்கள், அனுபவிங்க. அப்போ தூக்கம் வந்து தேவனால் கொடுக்குற நல்ல மருந்து. அடுத்தது 3வது மருந்து என்ன? யாக்கோப்பு 5:16. இது என்ன மருந்து? இது என்ன? ஆன்டிபயோட்டிக். இது வந்து இங்கே டாக்டர்லாம் வந்து இங்கே நர்ஸ்லாம் அவங்க என்ன கொடுக்க மாட்டாங்க, நான் தான் கொடுப்பேன். இது என்ன? இந்த மருந்துலாம் சேர்ச்சியில் தான் கிடைக்கும். இது என்னது? யாக்கோப்பு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. Forgiving is good medicine. மன்னிப்பு நல்ல மருந்து. மன்னிப்பு தருவது உங்கள் லைஃப்பில், நம்மளுடைய லைஃப்பில் சுகம் உண்டாகும். கசப்பு இல்லை கோபம் இல்லை பலவிதமான துயரம், காயங்கள், இதெல்லாம் நம்ம மனதிலே வச்சுக்கிட்டு இருந்தோமா நமக்கு வியாதியாக மாறிடும். அப்போ அங்கே பைபிள் சொல்லுது, ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவர் அறிக்கையிடணும். இப்போ வந்து நம்ம சில நேரத்தில் சில பேர் என்னென்னா, நான் ஏன் அறிக்கையிடணும், நிறைய மன்னிப்பு கேட்கணும், நான் ஒரு தவறும் செய்யலையே. பிரியமானவர்களே, யாக்கோபு 3 சொல்லுது, வார்த்தையிலே தவறு செய்யாதவன் ஒருவனும் இல்லை. வார்த்தையினாலே, சொற்களிலே தவறு செய்யாதவன் ஒருவரும் இல்லையா. ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வார்த்தையை நாம் கொட்டியிருப்போம். அதனாலே வீட்டிலையும் குடும்பத்திலையும் சபையிலும் எங்கே வேணா இருக்கலாம். அதனால் நாம் முந்திக் கொண்டு ஜஸ்ட் ஃபர்கிவ் மீ அப்படின்னு கேட்பது மிக மிக நல்லது. ஏன்னா நமக்கு தெரியாது. அதனால் நான் ஏன் குற்றம் செய்யலையே, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அறிக்கையிடுங்கள், அப்பொழுது என்ன ஆகுங்க? சுகமாகுங்க. சிலருக்கு ஏன் சுகம் கிடைக்க மாட்டேதுன்னா, மன்னிக்கல, அது சுகம் கிடைக்க மாட்டேது. ஆனால் பைபிள் சொல்லுது மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். நம்ம ஒருத்தருக்கு மன்னிக்கும் போது நமக்கு தேவன் சுகத்தை தருகின்றார். அடுத்தது சுகமானது என்னவென்றால்,
பிலிப்பியர் 4:8 அது என்னவென்றால், குட் மைண்ட் இஸ் மெடிசன். ஆரோக்கியமான சிந்தை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆரோக்கியமாக இருக்கா சிந்தை? எல்லாம் ஒரே குழப்படியாக இருக்குது பாச. எனக்கு மனது எல்லாம் குழப்பமாக தான் இருக்குது. எப்போதும் நான் குழம்பி கொண்டு இருக்கிறேன். என் மனதில் ஒரு சமாதானம் இல்லை. என் மனது அப்படியே தடுமாறுது, அப்படியே பிரச்சனையாக இருக்குது. அப்படின்னா பிரச்சனை தான். அப்போ ஆண்டவர் வாசனை சொல்லுது, ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறது நல்ல மனம் நமக்கு மறந்தாக இருக்கிறது. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. பைபிள் நம்முடைய மைண்டை டச் பண்ணிருச்சு. என்ன சொல்லுது என்றால், நல்லதை சிந்தியுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதை யோசியுங்கள். அப்போ நல்ல மனம் நம் வாழ்க்கையில் இருக்கும் போதுங்க, அதுக்கு மேலே உள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அறிவுக்கு எட்டாத கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். பல காரியங்களை யோசித்து இருப்பதனால தான் நம்முடைய மனதிலே பலவிதமான காரியம் குழம்புகிறது. நம்ம எல்லாரும் அதில் தப்பிக்க முடியாது. ஆனால் என்ன, we have to train our mind. நம்மளுடைய எண்ணங்களை நாம் பயிற்சி பெற வேண்டும். எல்லாவற்றையும் மறந்து விட, எல்லாத்தையும் விட்டு விட. ஒருத்தர் சொன்னார், ஒரு நபர் பேசிக்கிட்டு இருந்தால் ஐக்கணும் ஸ்லீப் என்று சொன்னார். அப்போ அந்த இன்னொரு பாஸ்டர் சொன்னார், அதான் உங்கள் மத்தியில் சரியான ஆள் இருக்கணும். அவர் சொன்னார், பிரதர், வாட் எவர் இந்த மினிஸ்ட்ரி, ஊழியத்தில் என்ன இருந்தாலும் அது நீ தூக்கத்து வரைக்கும், படிக்க வரைக்கும் கொண்டு போயிடாத. உன் வேலை இடத்துல பிரச்சனையை படிக்க வரைக்கும் கொண்டு போயிடாத. உன் வாழ்க்கையில் இருக்கிற துயரமான காரியங்களை படிக்க வரைக்கும் கொண்டு போயிடாத. அங்கேயே உட்காந்து சிந்திக்காத, அதை விட்டு விடு, கடவுட்டு கொடுத்து விடு, நிம்மதியாய் தூங்கு என்று சொன்னார். டோன்ட் பிரிங் யோர் ப்ராப்ளம் ரூம் வரைக்கும், கட்டில் வரைக்கும் கொண்டு போகாதீங்கன்னு சொன்னார். பிரச்சனை வெளியே இருக்கும், ஆனால் பிரச்சனை நம்ம மனதில் அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த நமக்கு வாழ்க்கையில் அது ஒரு ஆபத்தாக மாறிவிடும். குட் மைண்ட் இஸ் அ மெடிசன். ஆல்வேஸ் கீப் யுவர் மைண்ட் இன் ஹெல்த்தி திங்ஸ். நல்ல காரியத்தினாலே உங்கள் மனதை எப்போதும் நிரப்ப கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சில பேர் கண்ட குப்பையெல்லாம் கொண்டு வருவாங்க, கண்ட விஷத்தையும் கொண்டு வருவாங்க, பண்ட குழப்பத்தையும் கொண்டு, அவங்க குழப்பத்தை கொண்டு வந்து நம்ம மேலே கொட்டி போடுவாங்க. நம்ம இருக்கிற சமாதானம் போயிடும். ஏன்னா விஷத்தை ஏற்றி விட்டாங்க. கேர்ஃபுல் நீங்கள். ஓ நோ 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 நோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோ 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 நோ, டோன்ட் ஸ்பாயில் மை மைண்ட். என் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு இடையில ஒருத்தர் பிரசங்கித்தா. உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும்? யூ மஸ்ட் டேக். தேவையில்லாதவங்க உங்களுடைய லைஃபை கெடுத்துடக்கூடாது. நோ 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 நோ. அடுத்தது, குட் பீப்புள், குட் ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் மெடிசன். ஐயோ, அல்லேலூயா. குட் ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் மெடிசன். உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் எப்போதும் அவங்க மருந்து. நல்ல நண்பர்களை கண்டுபிடிங்க, நல்ல உறவுகளை உருவாக்குங்க, நல்ல உறவுகளை தேடுங்கள், அவருடைய பழகுங்க, அவரோட நேரத்தை செலவு பண்ணுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நிறையா மருந்து இருக்குது. எல்லா மருந்தும் இன்றைக்கி நான் கொடுக்க மாட்டேன், தாங்காது. டாக்டர் சொல்கிறாங்களே, காலையில் 3 வேளை 3 மருந்து, எல்லா மருந்தும் ஒரே சீக்கிரமாக சுகமடையணும் அப்படின்னு டாக்டர் கொடுத்த மருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டா என்ன ஆகும்? அது கூட நமக்கு ஆபத்தில் கொண்டு விட்டுவிடும். அதனால் புரியுமானுங்க, இன்றைக்கி கொஞ்சம் மருந்து மட்டும் ஏற்றிருக்கேன். இன்றைக்கி நான் ஊசி போட்டு அனுப்பிட்டேன். நல்ல மருந்து, ஆன்டிபயோட்டிக்கு உங்களுக்கு நல்ல மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் யூ வில் டேக் டைம் அண்ட் யூ வில் பி ஹெல்த்தி. நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக மாற போகிறீங்க, நல்ல சுகமாக மாற போகிறீங்க, நல்ல செல்வந்தங்களாக மாற போகிறீங்க, நல்ல செழிப்பாக போகிறீங்க. காயங்களை மனசில் வச்சுக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், காயங்களை வச்சுக்காதம்மா. எத்தனை நம்ம எல்லாரும் ஏதோ வகையில் காயப்பட்டிருக்கோங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, காயப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இயேசு நம்ம காயத்தை சுகப்படுத்துவாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், இருக்கிறவன் நம்ம கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் ஔஷகமே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.